இப்போ வந்து என்னன்னா நம்ம பசங்களாம் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ண உடனே சரி நம்ம கட்சி சார்பா நான் கட்சியில இருக்கேன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டுத்துறை தலைவராக என்ன போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் பார்ட்டியில இருக்கிறதால சாரை வந்து கூப்பிடணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால சார் காட்ஸ் கிரேஸ் வந்து சார் வந்து ஒரு விஷயமா வந்து கண்டிப்பா வரேன்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு நம்ம வந்து முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் வந்து கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ பொதுச் செயலாளர் முன்னாள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினரான டாக்டர் திரு செல்லகுமார் சார் அவர்களை வருகன்னு வரவேற்கிறேன். என்னோட பசங்க வந்துட்டு அவர் கையால வந்துட்டு ஒரு ஆனர் பண்றதுன்றது ஒரு சந்தோஷமா நினைக்கிறேன். அதனால அவர் நிறைய ப்ரோக்ராமுக்காக வந்திருக்காரு. அதனால கால் பண்ணும்போது பசங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் தனியா போட்டோ எடுக்கிறதுனால எடுத்துங்க, ஒரு குரூப் போட்டோ எடுத்தாலும் இருங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். டோர்னமெண்ட்ல வந்து ஆல் இந்தியா லெவல் ஸ்டோரியோ சாம்பியன்ஷிப் நடந்தது. அதுல ஒசூர்ல இருந்து ஜேபி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பா என்னுடைய மாணவர்கள் வந்துட்டு பங்கு பெற்றாங்க. அதுல ஒரு 18-20 பேர் கிட்ட பங்கு பெற்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க, சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்துட்டு கௌரவிக்கும் விதமா சார் கையால வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு ஒரு பரிசு பொருள் வழங்கி அவங்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய முரளிதரன் அவர்களே, நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தியாகராஜன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்துடைய விளையாட்டுத்துறையுடைய சார்பாக மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற சகோதரர் பீட்டர், இன்றைக்கு கராத்தே சூடோ இயக்கத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றிருக்கிற இளம் தளிர்கள், அவருடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கால அன்புகளது வணக்கத்தை உருவாக்கியுள்ளேன். முதல்ல காலதாமதம் வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் அவசரமாக நான் டெல்லியிலிருந்து பெங்களூரு வருகை புரிந்து நம்முடைய பகுதியில் இருக்கிற ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி ஏசியா அளவில் பேட்மிண்டன் கோல்டு மெடல் வாங்கி, எனவே அவரை முதலமைச்சரிடம் கொண்டு அழைத்து சென்று அவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக நேற்று அவசரமாக பெங்களூர் வந்து முதலமைச்சரை சந்தித்து அந்த குழந்தையுடைய எதிர்காலத்திற்கு அவர்களுக்கான பல வழிமுறைகள் ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் எனக்கு கிளம்புனதான். ஆனால் டிராஃபிக், கடுமையான டிராஃபிக்கில் வந்து இவ்வளோ லேட் ஆகும்னு நினைக்கல. இவன் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பயிற்சி பெற்றிருக்கிற மாணவர்கள் உள்ளபடியே உண்மையிலே வந்து இது வந்து ஒரு உடல் வலிமை என்பதை விட அவருடைய மன வலிமைக்கும் அவருடைய கான்சன்ட்ரேஷன் பவர், அதை வந்து இது பயிற்சியின் மூலமாக அவர்கள் பெறுகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது. இன்றைய இளைய தலைமுறை எப்படி தவறான பாதையில போகிறது என்பதை பார்க்கிற போது மிக வேதனையான ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தை சரியான பாதையில செல்லுகிறதா, பள்ளிக்கு அனுப்புகிறோம், பள்ளியில சக மாணவர்களோடு பழகிற போது அவர்கள் எந்த முறையில பழகிறார்கள், யாரோடு பழகிறார்கள், எந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு விடுவார்களோ என்ற ஐயப்பாடோடு இன்றைக்கு இளைய தலைமுறை வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு பல்வேறு அரசியல் நிர்வாகத்தில் இருப்பவர்களுடைய தவறுகள் காரணமாக இந்த சூழல் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. போதை என்பது இளம் தளிர்களை தவறான பாதைக்கு இழுத்து செல்கிற ஒரு சூழ்நிலை. நிச்சயமாக ஒரு அரசாங்கம் அதை தடுத்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். என்னை பொறுத்தவரை நான் சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பார்க்கிற போது ஒரு எந்த தவறாக இருந்தாலும் அந்த காவல்துறையினுடைய அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நிச்சயமாக எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு தவறான சூழ்நிலை இன்றைக்கு பல்வேறு பகுதியில பார்க்கிறோம். குஜராத்தில் இருக்கிற தனியார் துறைமுகத்தின் மூலமாகத்தான் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில்
போதைப்பொருள் கடத்தல் நடக்கிறது பார்க்கிறோம். ஆனால் அதை நம்முடைய பகுதிக்கு நுழையாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் சரி, அரசு அதிகாரிகளுக்கும் சரி, காவல்துறைக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. ஸோ அது போன்ற சூழ்நிலையில் இருந்து மாணவர்களை, நம்முடைய குழந்தைகளை பேணி காக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த சவால் முறியடிப்பதற்கும் மாணவர்களை ஒரு சரியான பாதையை அழைத்து செல்வதற்கு உண்மையிலேயே நான் உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன். காரணம் என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சரியான பாதையை அழைத்து செல்கிற முகத்தில் இன்னைக்கு பீட்டர் சத்யராஜ் அவர்கள் இன்னைக்கு அவர்களெல்லாம் அழைத்து மைசூரில் அழைத்து சென்று பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியில் அவர்கள் பரிசு பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது உள்ளபடியே மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அவருடைய எதிர்காலம் நிச்சயமாக எல்லாம் இல்லை இறைவனுடைய அருளால். இந்த பயிற்சி என்பதே அவருடைய மன கான்சன்ட்ரேஷன் தான். அந்த கான்சன்ட்ரேஷன் தான் அதுதான் அவங்க வெற்றி பெற முடியும். எனவே அந்த உடல் வலிமை என்பதை விட அந்த மனதை ஒருமைப்படுத்தி அதை கான்சன்ட்ரேஷன் நல்ல வழியில செலுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிற காரணத்தினால இதில் அவர்களை மேலும் மேலும் அவர்கள் வளர்ச்சியடைந்து எதிர்காலத்தில் நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமக்களாக அவர்கள் வருவதற்கு எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அரசர் பீட்டர் அவர்கள் அவரை போல இது போன்ற பல்வேறு துறைகளில் இருக்கிற விளையாட்டுத்துறை, அதுபோல பல்வேறு யோகா கலை போன்ற பல்வேறு துறையில் இருப்பவர்கள் இது போன்ற இளந்தளிர்களை சரியான பாதையில இன்றைக்கு அழைத்து செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவால் நம் முன்னாலே இருக்கிறது. அந்த ஆபத்தை நாம் உணர்ந்து கொண்டு அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.